வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGCயின் கடற்படை தெற்கு ஈரானின் கடலோர பகுதிகளில் மற்றுமொரு நிலத்தடி ஏவுகணை தளம் பற்றிய தரவுகளை சனிக்கிழமை வெளியிட்டது என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இதை தரையடி ஏவுகணை நகரம் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். புதிய தரையடி ஏவுகணை நகரை திறந்து வைத்த IRGCயின் கடற்படை தளபதி அலிரேசா டாங்ஸ்ரி எந்த அளவிலும் எந்த விதத்திலும் எந்த புவியியலிலும் எந்த எதிரியையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராகி வருகிறோம் என்று தெரிவித்தார். இஸ்லாமிய புரட்சிகர காவலர் தினத்தை கொண்டாடிய அதே நாளில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தரையடி ஏவுகணை தளங்கள் ஈரானின் எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் வெளியிட்டுள்ளன. நிலத்தடி ஏவுகணை தளங்கள் பற்றிய தகவல்களை வெளியிடுவது ஈரான் இந்த வகையான தளங்களை சொல்வது போல் புதியதல்ல. ஈரான் கடந்த காலத்தில் அவற்றை வெளியிட்டது. அங்கு படமாக்கப்பட்ட காணொளிகளையும் கடந்த காலத்தில் வெளியிட்டது மற்றும் இப்படியான நிலத்தடி வசதிகளுக்கு பல்வேறு திறன்கள் இருப்பதாகவும் வலியுறுத்தியது. இலக்கு தெளிவாக உள்ளது. எதிரிகளால் தாக்கப்பட்டால் ஈரான் தனது பல படைகளை நிலத்தடியில் வைத்திருக்க முடியும் என்பதை காட்ட விரும்புகிறது. இது தெளிவாக இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் சில வளைகுடா நாடுகளுக்கு ஒரு செய்தியாகும். IRGCயின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி ஈரானின் தெற்கு கடற்கரையில் உள்ள ஏவுகணை நகரத்தை சனிக்கிழமை பார்வையிட்டதாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் போது சலாமி புதிய வசதியில் IRGC கடற்படையின் ஏவுகணை பிரிவுகளின் போர் தயார் நிலையை ஆய்வு செய்தார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. IRGCயின் தலைமை தளபதி ஹொசைன் சலாமி அங்கு பேசிய போது ஈரானின் எதிரிகளை எமது தரையடி வசதிகளை பார்த்து எமது பலம் பற்றி உங்களது துல்லியமான கணக்கீடுகளை செய்து கொள்ளுங்கள் என்றார். மேலும் தெரிவித்த அவர், எமது எதிரிகள் தங்களையும் மற்றவர்களையும் சிக்கலில் சிக்க வைக்கும் தவறுகளை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏதேனும் தவறு செய்தால் நீங்கள் பார்க்கும் இந்த ஏவுகணை அமைப்புகள் அனைத்தும் செயற்படுத்தப்படும் என்று அவர் எச்சரித்தார். நிலத்தடி தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட ஏவுகணை மின்னணு போரை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவை மற்றும் குறுகிய காலத்தில் செயல்படக்கூடியவை என்று அவற்றின் திறன் பற்றி அவர் குறிப்பிட்டார். ஒரு மாதத்திற்குள் IRGCயால் வெளியிடப்பட்ட 3வது நிலத்தடி ஏவுகணை தளம் இது என்று ஈரானின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி IRGCயின் கடற்படை பாரசீக வளைகுடாவில் ஒரு அறியப்படாத இடத்தில் நிலத்தடி கடற்படை ஏவுகணை தளத்தை காட்சிப்படுத்தியது. முன்னதாக ஜனவரி 10ஆம் தேதி IRGCயின் விண்வெளிப்படை மற்றும் ஒரு நிலத்தடி ஏவுகணை நகரத்தை வெளியிட்டது. ஜனவரி நடுப்பகுதியில் வெளிப்படுத்தப்பட்ட நிலத்தடி கடற்படை தளம் சுவாரஸ்யமாக இல்லை. அதில் ஈரானின் சில சிறிய வேகப்படகுகள் நிலத்தடியில் வைத்திருக்க ஒரு வழி இருப்பதை காட்டியது என்பதுதான் வித்தியாசமான அம்சம். இவ்வளவு தரையடி ஏவுகணை சேமிப்பு வசதிகள் இருந்தாலும் ஏவுகணைகளை தரைக்கு மேல் கொண்டு வந்துதான் இஸ்ரேல் மீதோ மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீதோ ஏவப்பட முடியும். 2024ஆம் ஆண்டில் ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது 2 பெரிய அளவான தாக்குதல்களை நடத்தியது. இஸ்ரேலை நோக்கி ஈரானால் ஒரே நேரத்தில் ஏவப்பட்ட நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் இஸ்ரேலுக்குள் குறிப்பிட்ட அளவு சேதம் எதையும் ஏற்படுத்த முடியவில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு கண்காட்சி வர்த்தகம் என்று எடுத்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு விஷயம், இது போன்ற தரையடி இலக்குகளை மிக ஆழமாக தாக்கும் விதத்திலான சூப்பர் பங்கபஸ்டர் குண்டுகள் அமெரிக்காவிடம் உள்ளன. அந்த குண்டுகளை வீசக்கூடிய கனரக குண்டுவீச்சு விமானங்களும் அமெரிக்காவிடம் உள்ளன. இங்கு ஈரானியர்களது பிரதான நோக்கமே தமது எதிரிகளுக்கு செய்தி அனுப்புதல் மற்றும் ஒரு முக்கிய நோக்கம் தமது சொந்த நாட்டு மக்களுக்கு நாம் இன்னமும் பலமாக இருக்கிறோம் என்று காட்டுவது. லெபனானில் ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லாவின் தோல்வி, காசாவில் மற்றொரு ஈரானிய ஆதரவு ஹமாஸின் பலம் இழப்பு, சிரியாவிலிருந்து ஈரானின் வெளியேற்றம் என்று ஈரானுக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டிருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரானிய கடும் போக்காளரான ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். அதனால் எமது பலத்தை பாருங்கள் என்று விளம்பரம் செய்ய வேண்டிய தேவை ஈரானுக்கு உள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGC நேற்று காதர் 380 என்ற புதிய குரூஸ் ஏவுகணையையும் வெளியிட்டது. இது 1000 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டதாக உள்ளது என்று IRGCயின் கடற்படை தளபதி அலிரேசா டாங்ஸ்ரி தெரிவித்தார். ஈரான் கடந்த சில வாரங்களாக பல ராணுவ பயிற்சிகளை நடத்தி வருகிறது. அவற்றில் நட்டான்ஸ் போன்ற அணுசக்தி தளங்களுக்கு அருகே வான் பாதுகாப்பு பயிற்சிகளை செய்தது. அதன்பின் டெஹ்ரானில் பாசிஜ் அணிதிரட்டல் என்ற பெயரில் ஏராளமான துருப்புக்கள் பங்கேற்று ராணுவ பயிற்சி ஒன்றையும் நடத்தி காட்டியது. IRGCயின் தலைமை தளபதி ஹொசைன் சலாமி கடந்த மாத தொடக்கத்தில் நடந்து வரும் ராணுவ பயிற்சிகள் ஈரானின் பாதுகாப்பு திறன்களை பற்றி அவர்களின் மதிப்பீடுகளை எதிரிகள் செம்மைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டவை என்றார். அத்துடன் ஈரானிய தற்காப்பு தடுப்பு சக்தி வெளிப்புற நிகழ்வுகளால் பாதிக்கப்படவில்லை என்பதை நிரூபிப்பதையும் நோக்கமாக வைத்திருக்கிறது என்று கூறினார்.
ஈரானின் தற்காப்பு தடுப்பு சக்தி வெளிப்புற நிகழ்வுகளால் பாதிக்கப்படவில்லை என்று அவர் கூறும். வெளிப்புற நிகழ்வுகள் என்பது ஈரானுக்குள் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்கள் தான். ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஹுசைன் சலாமி கூறும் ஈரானின் தற்காப்பு தடுப்பு அல்லது வான் பாதுகாப்பால் ஈரானுக்குள் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை. அந்த தாக்குதல்களில் ஈரானின் பிரதான வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏவுகணை தயாரிப்பு வசதிகள் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களால் குறிவைக்கப்பட்டன. ஹுசைன் சலாமி கூறும் ஈரானின் தற்காப்பு தடுப்பு மிக உன்னதமாக இருந்திருந்தால் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அனுப்பப்பட்ட 20க்கும் மேற்பட்ட விமானங்களில் குறைந்தபட்சம் ஒரு விமானத்தையாவது ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தி இருக்க வேண்டும். மாறாக ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளிக்கப்பட்டதுதான் நடந்தது. ஈரானின் அடுத்த கண்காட்சி என்ன என்று தெரியவில்லை.